எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கனவா கறி வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். குக்கரில் வச்சு நல்லாவே இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறம்போது வசதியாகவும் இருக்கும், ரப்பரெல்லாம் ஆகாது. நான் இங்கே வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம சேர்க்க போகிறோம், 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி வெள்ளைப்பொடி இடித்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூனுக்கு மிளகு சேர்க்க போகிறோம், 1 டீஸ்பூனுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம 3 அரைச்சிக்கிற போகிறோம். உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். இது மாதிரி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூனுக்கு சேர்க்க போகிறேன். காரத்தை பார்த்து போட்டுக்கிறேங்க மிளகாய்த்தூள் வந்து, ஏன்னா மிளகும் சேர்க்குறோன்னே அதனால தான். இது மாதிரி இங்கே நான் ஏற்கனவே கனவாயை கழுவி வச்சுருக்கேன், 300 கிராமுக்கு எடுத்திருக்கேன். இங்கே நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். 3 டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம். நான் குக்கரில் ஏற்கனவே எண்ணெயை ஊற்றி சுட வச்சனால நான் வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை இருக்குல்லையே அதை இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஓரளவு நல்லா கண்ணாடியாக வெங்காயம் வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் இஞ்சி வெள்ளைப்பொடியும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்குங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துருங்க, ஏன்னா தக்காளி பழம் சீக்கிரம் குக் ஆயிரும் இல்லையா, அதனால தான். இப்போ தக்காளி நல்லாவே மசிஞ்சிருச்சு. நாம் எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நீங்கள் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அந்த மிளகு சீரகம் சோம்பு அதை அரைச்சி போடுங்க. அப்போ தான் நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏற்கனவே அரைச்ச பொடியை போட வேண்டாம், அது அந்தளவு நல்ல ஸ்ட்ராங்கான வாசனை இருக்காது. இப்போ அது நல்லா வதக்குனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கழுவி வச்சுருக்க அந்த கனவாயை உள்ளே சேர்த்து ஒரு கப்புக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 4 விசில் விட்டுருங்க. சில பேர் வந்து கனவா சீக்கிரம் குக் ஆயிரும், குக்கர்லாம் வைக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்னுடைய ஸ்டைல் நான் குக்கரில் தான் வைப்பேன், நல்லாவே இருக்கும். இப்போ 4 விசில் கழிச்சோடனே நான் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கனால நான் இதை வந்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். அப்போ கொஞ்சம் கெட்டியாயிரும். இப்போ கெட்டியாயிடுச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி பரிமாற ஆரம்பிச்சிடலாம். இப்போ நமக்கு அருமையான கனவா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, ஆப்பம் இல்லைனா ரொட்டி கூட வச்சு சாப்பிடலாம். ஒரு சுட சுட வெள்ளை சாதத்தோடு வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.